நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மற்றும் ஒரு அண்மை செய்தி, நீலகிரி கோவைக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். நீலகிரி கோவைக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்திருக்காங்க, கூடுதல் விவரங்கள். வணக்கம். தென்னிந்திய பகுதிகளில் நிலவக்கூடிய கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2 மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டத்திற்கு இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2 மாவட்டங்களிலும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாளை இந்த 2 நாட்களுமே மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கூடிய மாவட்டங்கள்ல மழை பெய்யும் பொழுது 40 முதல் 50 கிலோமீட்டர்ல பலத்த தரைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் மாலை மற்றும் மதிய நேரத்தில் வெயிலோட தாக்கம் என்பது சற்றே குறைந்து மிதமான மழைக்கு சென்னையில வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவக்கூடிய கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்துல 2 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2 மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், தேனி மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.